நாம் இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த நாளிலே அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் பாஸ்டர் பிலிப் அவர்கள் நம்மோடு இருப்பது மிகுந்த சந்தோஷம். நான் இந்த குடும்பத்தோடு இணைக்கப்படுவதற்கு கர்த்தர் அவரை ஒரு பாலமாய் பயன்படுத்தினதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். May I request Reverend Philip Das, please come forward and bring the word of God. Praise the Lord. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சன்னிதானத்தில் அருமையான பிள்ளைகள் ஹனா மற்றும் ஜெஃபின் திருமணம் என்கிற அந்த உறவிலே அவர்கள் இணைக்கப்படும்படியாக ஆண்டுடைய சமூகத்திலே அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் கூட அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுக்கும்படியாக வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் தொடர்ந்து வாசிக்க கேட்டு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கேட்போமாக. கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாம் வாசிக்க கேட்ட அதே வேத பகுதி 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு நான் உண்டாக்குவேன் என்றார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த நாளிலும் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற அருமையான ஊழியர்கள் மற்றும் உறவினர்கள், சகோதரனுடைய குடும்பம், அதே போல் இந்த நாளிலே இந்த விவாக உடன்படிக்கையிலே தங்களை இணைத்து கொண்டு குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய கணக்கப்பிள்ளை வலசை மெமோரியல் ஏஜி சபையின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவராகிய கர்த்தர் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையிலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அவர் முன் குறித்த பிரகாரம் அவருடைய அநாதி திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி இவர்களை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். அருமையான மணமகன் ஜெஃபினுக்கு மணமகள் ஹேனாவை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். அநேக நாட்களாக இந்த குடும்பத்தார் அதிகமாக ஜெபித்து வந்தார்கள். 2 குடும்பத்தாரும், அதாவது ஸ்தோத்திரம், ஹேனாவினுடைய குடும்பம், என்னுடைய ஸ்தோத்திரம் பெரியப்பாவினுடைய பேத்தி தான் ஹேனா. அவர்களுடைய குடும்பத்திலிருந்து, அவருடைய தாத்தாவுடைய ஊழியத்திலிருந்து நான் ஊழியராக ஏற்படுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை. ஹேனாவினுடைய சகோதரி, என்னுடைய ஹேனாவினுடைய அம்மா என்னுடைய சகோதரி சிஸ்டர் ஜெமிமா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு அவர்கள் கேட்டபொழுது இவ்விதமாக தேவனுடைய வார்த்தையை இந்த திருமணத்திலே தம்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது நான் அன்போடு அதை ஏற்றுக்கொண்டேன். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இப்பொழுது தெரிவிக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை. இங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிற பிரகாரம் ஆண்டுடைய ஸ்தோத்திரம் சித்தத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். வேதத்திலே வாசிக்கிற இந்த காரியங்களிலே தேவன் 6 விதமான விஷயங்களை நமக்கு சொல்ல வருகிறார். திருமணத்திலே இணையப் போகிற இந்த அருமையான தேவ பிள்ளைகள், அவர்கள் ஸ்தோத்திரம் சரியான விதத்தில் தேவ வசனத்தின் அடிஸ்தானத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை கட்டுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய எதிர்கால ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். அவர்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அவர்கள்
ஆசீர்வாதமாக அவர்கள் மாறுவார்கள். வேதத்திலிருந்து சொல்லுகிற இந்த காரியங்களை நீங்கள் கவனமாக கேட்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். திருமணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆதியாகமம் 2:18 நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதே போல திருமணம் என்பது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து சென்று அந்த திருமணத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக திருமணம் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. ஆதியாகமம் 1:28 நாம் அங்கே வாசிக்கிறோம். எல்லாம் வாசிப்பதற்கு நேரமில்லை, தம்பி ஏற்கனவே சொல்லிவிட்டார். ஸ்தோத்திரம். 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 6 பாயிண்ட் இன்னும் நமக்கு இருக்கிறது. அதை வேகமாக முடிக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அடுத்து திருமணம் என்பது கனப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 13:4 நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வாசிக்கிறோம். இவ்விதமாய் வேதாகமத்தில் திருமணத்தை குறித்து தேவன் கனமுள்ளதாக, தேவனே அதை ஏற்படுத்தி, தேவனே அந்த திருமணத்தை அங்கீகரித்து, தேவனே அந்த திருமண தம்பதிகளை, முதலாவது மனுஷன் நமக்கு தெரியும், அவர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து அந்த திருமணத்தை தேவன் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் முதலாவது சொன்னது போல இந்த திருமண வாழ்க்கையில் தங்களை இணைத்து கொள்ள போகிற தேவ பிள்ளைகள் வேத வசனத்தின் சத்தியத்தை நீங்கள் சரியாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் 2 பேரும் ஒரு ஊழியக்கார குடும்பத்திலோட பின்னணியில் நீங்கள் 2 பேருமே இருக்கிறீங்க. ஹேனாவுடைய தாத்தா ஊழியக்காரங்க, பாட்டி ஊழியக்காரங்க, அதே போல் அவருடைய பெற்றோர் ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. இவர்கள் 3வது தலைமுறையாக இவர்களும் ஊழிய நிலையில் இருக்கிறார்கள். மணமகனுடைய பெற்றோரை குறித்து அவர்கள் ஊழியக்கார குடும்பம் என்று அறிகிறோம். அதற்கு முன்பு எனக்கு தெரியவில்லை. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஆண்டவர் எப்படியோ இந்த 2 ஊழியக்கார குடும்பத்திலிருந்தும் இந்த பிள்ளைகளை இணைத்து இந்த பிள்ளைகள் மூலமாக இந்த தேசத்திலே தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. திருமணத்தின் நோக்கம் என்ன என்று வேதம் நமக்கு சொல்லுகிற காரியங்களை நீங்கள் விளங்கி கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் ஊழியத்திற்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு 6 காரியம், நேரத்தின் அருமையை கருதி நான் வேகமாக ஒரு 6 காரியத்தை நான் வேகமாய் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். வேதாகமம் நமக்கு சொல்லுகிற திருமணத்தின் நோக்கம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை நான் அவனுக்கு உண்டாகுவேன். டு பிரேக் த லோன்லினஸ். திருமணம் என்பது தனிமையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி, தனிமை உணர்விலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு ஏற்ற துணையை தேவன் ஏற்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் திருமணம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருவரும் வேறு வேறு சூழ்நிலைகளிலே, வேறு வேறு மாநிலத்திலே, வேறு ஸ்தோத்திரம் கலாச்சார பின்னணியத்திலே, வேறு ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பல்வேறுபட்ட பின்னணியங்களிலே இருந்து அவர்கள் இந்த நிலைமைக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? தேவன் அவர்களை இருவரையும் ஒன்று சேர்க்கும்படியாக, இணைக்கும்படியாக தேவன் கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்போ தனிமையான நிலைமையில் இருந்து, ஆகவேதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது எல்லாம் நல்லது 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 என்று சொல்லி வந்தார். ஆனால் மனுஷனை மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள கொடுத்த பொழுது ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவனை ஒரு மனுஷனாக ஏற்படுத்தின பொழுது மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. காரணம், அவனுக்கென்று சொல்லி ஒரு ஏற்ற துணையை ஆண்டவர் உருவாக்குவதற்கு அவர் சித்தம் கொண்டிருந்தார். அருமையான பாஸ்டர் ஜெஃபினுக்கு ஹானாவை ஆண்டவர் ஏற்ற துணையாக
ஆண்டவர் கண்டிருக்கிறார். ஒருவேளை அதை கண்டுபிடிப்பதற்கு குடும்பத்தாருக்கு இவ்வளவு நாட்கள் ஆயிருக்கலாம், ஜெபித்து 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 இவ்வளவு நாட்கள் ஆயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்கள் அவருடைய அனாதி திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி அவர்களை கண்டது. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட அப்போ ஆண்டவர் தனிமையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து ஏற்ற துணையை ஏற்படுத்துவது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. எதற்காக? தேவனே நமக்கு துணையாக இருக்கிறார், பின்ன நமக்கு எதற்கு ஒரு துணை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். தேவன் நமக்கு துணைதான், தேவன் நமக்கு பாதுகாப்பு தான். ஆனால் ஸ்தோத்திரம், ஏற்ற துணை தேவன் இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் ஏற்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதாமுக்கு அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவனுடைய விலா எலும்பிலே ஒன்றை எடுத்து அதை சதையினால் மூடி அதை மனுஷியாக கொண்டு வந்து அவனுக்கென்று சொல்லி அந்த ஏற்ற துணையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அருமையான பாஸ்டர் ஜெஃபின் அவர்கள் அவருடைய விலா எலும்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஹானாவை என்ன செய்திருக்கிறாங்க? கண்டுபிடித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. வேதம் சொல்லுகிறது அவர்கள் இருவரும் ஒருவராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்கள் பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலிருந்து நாம் அங்கே வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான், அவன் ஸ்தோத்திரம் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இதன் நிமித்தம் அடுத்த வேத பகுதி சொல்லுகிறது, இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக அவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த திருமணத்திற்கு பிற்பாடு இவர்கள் 2 பேரும் தேவனுடைய சமூகத்திலே திருமண உடன்படிக்கை செய்ய இருக்கிறார்கள். இதற்கு பிற்பாடு இவர்கள் இருவரும் தங்களுடைய பெற்றோரை விட்டு, பெற்றோர்கள் கூட இருந்தாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இவர்கள் இருவரும் ஸ்தோத்திரம் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு அவன் இசைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இருவரும் ஒரே ஆவியை உடையவர்களாக, ஒருமித்த கருத்தை உடையவர்களாக, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, ஒரே கருத்தை உடையவர்களாக, ஒரே ஆவியை உடையவர்களாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து என்ன செய்ய போகிறார்கள்? நடத்த போகிறார்கள். ஒருவேளை ஹேனா சிந்திக்கிறத ஜெஃபின் சொல்லுவார். சில நேரங்களில் ஜெஃபின் சிந்திக்கிறத ஹேனா என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இப்படி அவர்கள் ஒரு மனமாக இரண்டரை கலந்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் செயல்பட இருக்கிறார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்ப வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், ஸ்தோத்திரம், ஒரு மனம் என்கிற காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஒரு மனம் என்கிற காரியத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களை தனிமையிலிருந்து பிரித்து உங்களை இருவரையும் சேர்த்திருக்கிறார். சேர்க்கப்படுகிற நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் புரிந்து கொண்டு ஒருமனப்பட்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஏனென்றால் கணவன் மனைவி இருவரும் ஒரே நபராக என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்டவள் தான், ஸ்தோத்திரம், ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்டவள் தான் ஏவாள். ஆகவே ஸ்தோத்திரம், இருவரும் ஒரே சரீரமாக, ஒரே மாம்சமாக, ஒரே எண்ணத்தை உடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைக்கு பிசாசு அநேக குடும்பங்களில் பிரச்சனையை கொண்டு வருகிற இடம் என்று சொன்னால் ஒரு மனதை அவன் கெடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஒன்னஸ் இன் மைண்ட். உங்களுடைய மனதில் நீங்கள் ஒரு மனதை நீங்கள் உடையவர்களாக நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு மனப்பட்டு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது 2 பேரும் ஊழியம் செய்ய போகிறீர்கள்,
இப்பொழுது ஊழியத்தில் இருக்கிறீங்க, தொடர்ந்து ஊழியம் செய்ய போகிறீங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சில காரியங்களை நீங்கள் ஆலோசனை பண்ணும் பொழுது ஸ்தோத்திரம், ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் இருவரும் ஒருமனப்பட்டு ஜெபித்து நீங்கள் அதை தீர்மானம் செய்து நீங்கள் முன்னோட்டு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, தேவன் உங்களுக்கென்று சில தரிசனங்களை கொடுத்திருப்பார், சில காரியங்களை கொடுத்திருப்பார். அவைகளை குறித்தும் எல்லாவற்றிலும் இருவரும் ஒருமனப்பட்டு இருந்தால் நீங்கள் உங்களை கொண்டு உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுடைய ஊழியத்திலும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை அவர் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்தவதாக 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருமணத்தினுடைய 2வது நோக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், திருச்சபை பரிசுத்தமாக இருப்பதற்காக. திருச்சபை பரிசுத்தமாக இருப்பதற்காக. அப்படி என்று சொன்னால் அந்த வேத பகுதி சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 7:2 வாசிக்கிறோம், ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் சொந்த மனைவியையும் அவனவன் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பரிசுத்த குறைச்சல் அதிகமாக ஏற்படுகிறது. இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு பாவம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறத என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்தது, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருப்பது பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். ஆகவே உங்களை அழைத்தவர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று தேவன் திருமணத்தை குறித்ததான நோக்கத்தையும் திட்டத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது தேவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், யோவான் 15:12 நம்ம வாசிக்கிறோம், பிரைஸ் தி லார்ட், ஆமென். கணவன் மனைவி இருவரும் இணைந்து தேவனின் அன்பை நீங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அல்லேலூயா. அன்பு குடும்பத்தில் இல்லை அப்படின்னா ஆமென், எல்லாம் வம்பா மாறிடும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வேதம் சொல்லுகிற காரியம் அதுதான். ஆமென். அக்கிரமத்தின் மிகுதியினால் அநேகருடைய அன்பு என்ன செய்யுமோமா, தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரைஸ் தி லார்ட், அன்பை குறித்து ஒரு அதிகாரத்தையே தேவன் என்ன செய்திருக்கிறார், அதற்கென்று ஆண்டவர் வேறு பிரித்து அன்பை குறித்து சொல்லி வைத்திருக்கிறார். அன்பு இல்லை என்று சொன்னால் ஸ்தோத்திரம், ஒரு பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய சரீரத்தை நீ சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு இல்லாமல் ஒன்றுமில்லை. உங்களுடைய குடும்பத்தை ஆமென் அன்பினால் கட்டப்படுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் அனுதினமும் நாட வேண்டும். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய ஆவியினால் நமக்குள்ள தேவ அன்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவ அன்பை தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருந்து பெற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 5:25 வாசிக்கிறோம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களை ஆமென் ஸ்தோத்திரம் தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவர்களிடத்தில் என்ன செய்யணுமா, அன்பு கூற வேண்டும். யார்? ஜெஃபின் ஹானாவிடத்தில் என்ன செய்யணும், அன்பு கூற வேண்டும். மனைவிக்கு என்ன ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவியானவள் தன்னுடைய புருஷனுக்கு எல்லா காரியத்திலேயும் என்ன செய்யணும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த கீழ்ப்படிதலும் எதை குறிக்கிறது என்று சொன்னால் அன்பைத்தான் குறிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என்னுடைய வசனத்தை கை கொள்ளுவான், என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த பிரகாரம் நாம் பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல் என்பதும் ஆமென் தன்னுடைய புருஷனிடத்திலே அன்பு செலுத்துகிறதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் ஒருவரில் ஒருவர் கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தி, ஏற்ற தாழ்வுகள் வரும். குடும்பத்தில் எல்லா நாளும் ஒன்று போல போகாது. ஒருவேளை சில நேரங்களில் பொருளாதாரத்தில் குறைவு வரும். சில நேரங்களில் ஒருவர் பேசுவது ஒருவருக்கு பிடிக்காது, ஒருவர் பேசுவது ஒருவருக்கு ஆமென் ஏற்றுக்கொள்ள பொறுக்காது. சில கருத்தை நீங்கள் சொல்லுவீங்க, ஹானா ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அந்த கருத்து உங்களுக்கு ஒவ்வாமல் இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். ஜெஃபின் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது ஹானாவுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம்.
அந்த நேரத்திலும் கூட அன்பு இருக்கும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஆமென், அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு நீடிய பொறுமை உள்ளது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பு செலுத்தி, ஆமென், இந்த அன்பை, இந்த கிறிஸ்துவின் அன்பை கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சமுதாயத்தில், கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சபையில், சமூகத்தில் நீங்கள் வெளிப்படுத்த அது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த அன்பு இருந்தா பிரச்சனைகள் வரும் பொழுது எளிதாக நம்ம விட்டு கொடுத்துருவோம். இந்த அன்பு இருந்தா பிரைஸ் தி லார்ட், போராட்டங்கள் குடும்பத்தில் சூழ்நிலைகள் வித்தியாசமாக மாறும் பொழுது, ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ உங்களில் ஒருவர் ஒரு தவறு செய்யும் பொழுது கூட என்ன செய்வீங்க, எளிதாக நீங்கள் மன்னித்து விடுவீர்கள். இந்த அன்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த மன்னிக்கிற சுபாவம் இருக்காது. அல்லேலூயா. எல்லா விதத்திலும் நீங்கள் விட்டு கொடுங்க. எல்லா விதத்திலும் சில நேரத்தில் நீங்கள் சாரி சொல்லுங்க. சில நேரத்தில் தவறுகள் வரும்பொழுது அதை சாரி சொல்லுங்க. சில நேரத்தில் அவர்கள் நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அதை பாராட்டுங்க. இப்படி எல்லா விதத்திலும் உங்களுடைய அன்பை நீங்கள் உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நான்காவதாக திருமணத்தின் நான்காவது நோக்கம் என்னவென்று தேவன் சொல்லுகிற நோக்கம் என்னவென்று சொன்னால், மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனை அல்லவா அவர் படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாயிருந்தது, பின்னே ஏன் அவர் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே அவர் ஒருவனை படைத்தார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நோக்கம் என்ன? தேவ சந்ததி, ஆமென், தேவ பக்தி உள்ள சந்ததியை இந்த உலகத்திற்கு உங்கள் மூலமாய் கொண்டு வர வேண்டும். இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தும்படியாய் உங்களை அழைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியை, பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு சந்ததியை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்துவதற்கு, ஆமென், திருமணத்தை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். 5வது காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:28 நம்ம வாசிக்கிறோம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆராய்ந்து, ஆமென், ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஒன்று சேர்த்ததில் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். என்ன தேவ திட்டம்? அவர்கள் மூலமாக இந்த பூமியில் மனுஷ சந்ததி பெருக வேண்டும். இன்றைக்கு என்ன பிரச்சனை? இன்றைக்கு மனுஷ சந்ததி உலகமெல்லாம் பரவி விட்டார்கள். கிட்டத்தட்ட 750 கோடி ஜனங்களுக்கு மேல உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு ஸ்தோத்திரம், திருமணத்தை குறித்து, திருமணத்தில் ஈடுபடுகிற, ஆமென், தம்பதியர்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன? பிரைஸ் தி லார்ட். அவர்கள் இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஜனங்களை, ஆமென், ஸ்தோத்திரம், பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டமாக மாற்றுவதற்கு, ஹல்லேலூயா, கர்த்தருடைய சாயல்லே மாற்றுவதற்கு, கர்த்தருடைய குடும்பமாக கர்த்தருடைய சாயல்லே, ஆமென், ஸ்தோத்திரம், மாற்றுவதற்கு உங்களை தேவன் இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உடன்படிக்கை செய்ய போகிறீர்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 6வது காரியம், நேரத்தின் அருமை கருதி நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். 6வது காரியம், ஆமென், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 27வது வசனம் வரைக்கும் நம்ம அங்கே வாசிக்கும் பொழுது, எபேசியர் 5, பிரைஸ் தி லார்ட், 25 முதல் நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். திருமணத்தினுடைய 6வது நோக்கம் என்னவென்று சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம், கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார்? கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, ஆமென், ஸ்தோத்திரம், அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு என்ன செய்தாராம்? அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், கிறிஸ்து
அவர் ஒரு பரிசுத்தமுள்ள சபையாக நிறுத்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல, ஆமென், பிரைஸ் தி லார்ட், இந்த அருமையான ஜெஃபின், அருமையான ஹானா, நீங்கள் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் நோக்கம் நிறைவேற தன்னை தியாகம் செய்து ஒப்பு கொடுத்தது போல, ஆமென், இருவரும் தங்களுக்காக வாழாமல் தங்களை தியாகம் செய்து ஒப்பு கொடுத்து இருவரிலும் தேவ நோக்கம் நிறைவேற ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹானா யாருக்காக வாழணும்? இயேசுவுக்காக வாழணுமாமா அப்படின்னு சொல்றியா? அது உண்மைதான், ஸ்தோத்திரம். ஆனால் உங்கள் குடும்பத்தில் முதலாவது ஸ்தோத்திரம் கணவருக்காக, ஜெஃபினுக்காக ஹானா வாழ வேண்டும். ஜெஃபின் யாருக்காக வாழ வேண்டும்? ஹானாவுக்காக வாழ வேண்டும். கிறிஸ்து, ஆமென், தமக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை, கரைதிரையற்ற பழுதற்ற, ஆமென், ஒரு சந்ததியாக தனக்கு தேவனுக்கு முன்பதாக நிறுத்தும்படியாய் அவர் ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்தது போல, தன்னை அவர் தியாகம் செய்தது போல நீங்கள் இருவரும் தியாகம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனுடைய கோர் அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய நித்திய ஜீவனுக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இன்னொருவருக்கு இடரலா இருந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா, இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஸ்தோத்திரம், ஜெஃபினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஹானாவுக்கு இடரலா இருக்கக்கூடாது. ஹானாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஜெஃபினுக்கு என்ன செய்யக்கூடாது? இடரலா இருக்கக்கூடாது. அப்படித்தான் ஸ்தோத்திரம் இடரலா இல்லாதபடி, ஆமென், ஸ்தோத்திரம், இருவரும் மகிமையிலே பிரவேசிப்பதற்கும் மணவாளனோடு பிரவேசிப்பதற்கும் தகுதியுள்ள நபர்களாக நீங்கள், ஆமென், இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் சொல்லி இருக்கிறது போல, நீங்கள் இருவரும் தியாகமாய் உங்களுக்காக நீங்கள் வாழாமல் ஒருவருக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது you will walk together, ஆமென், you will worship together, you will witness together and you will build the kingdom of God when the time to come. ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தொடர்ந்து உள்ள ஆராதனை பொறுப்படுத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.